உங்களுடைய 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியுடைய காரக தொழில். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 9 கிரகம் இருக்குது. அதில் அதிக பாகை பெற்ற கிரகம். இப்போ இது போன்ற ராசி அன்பர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்ட 6, 8 ராசியாக வரக்கூடிய அன்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 7. அடுத்ததாக தியாகத்துருவத்திலிருந்து வந்துள்ள வராகமிகிற ஜோதிட பேஜினுடைய நிர்வாகிகள் ஒருவரான மதிப்பிற்குரிய வெள்ளையன் ஐயா அவர்கள் ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர் ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 27வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அத்தனை ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிலை பற்றி ஒரு ஜாதகர் என்ன தொழில் செய்வார் அல்லது செய்யலாம் அப்படின்னு ஒரு 4 விதி சொல்கிறேன். 100% துல்லியமாக வரும். இந்த தொழில் தான், இந்த கிரகத்தினுடைய தொழில் தான் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியும். ஒருவருக்கு அவர் என்ன வேலையாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு 4 விதியை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய இதில் 6ஆம் அதிபதியில் எடுக்க வேணாம். உங்களுடைய 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியுடைய காரக தொழில். உங்களுடைய 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியுடைய காரக தொழில். 10ஆம் அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நிற்குதா, வண்டி வாகனம், ஆடை அணிகலன், கம்ப்யூட்டர், ஜுவல்லரி, இது முதல் விதி. அடுத்தது, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 9 கிரகம் இருக்கு. அதில் அதிக பாகை பெற்ற கிரகம், அந்த 9 கிரகத்தில் அதிக பாகையில் எந்த கிரகம் இருக்குது? அந்த கிரகம் அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ, அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அதிபதியுடைய காரக தொழில். ஜாதகத்தில் அதிக பாகையில் நின்ற கிரகம், அந்த கிரகம் அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அதிபதியுடைய காரகத்துவ தொழில், வேலை, உத்தியோகம். ரெண்டு பாயிண்ட் ஆயிடுச்சிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட், உங்களுடைய நேரடி 5ஆம் அதிபதியுடைய தொழில். உங்கள் லக்னத்துக்கு நேரடி 5ஆம் அதிபதி யார்? அவருடைய காரக தொழில், வேலை, உத்தியோகம். அடுத்து 4வது பாயிண்ட், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் ராசி மற்றும் அம்சம். 9 கிரகங்களில் ராசி மற்றும் அம்சம், இதில் எந்த கிரகம் அதிக பலம் வாய்ந்துள்ளதோ, அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும், ரோகாதிபதியாக இருக்கட்டும், விரையாதிபதியாக இருக்கட்டும், பாதகாதிபதியாக இருக்கட்டும், எந்த கிரகம் அதிக பலம் பெற்று உள்ளது, ராசி அம்சம் ரெண்டிலையுமே நீங்கள் பார்க்கணும். எந்த கிரகம் அதிக பலம் பெற்றுள்ளதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில், வேலை, உத்தியோகம். இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தோடு மேட்ச் பண்ணி பாருங்கள், துல்லியமாக பலன் வரும். இந்த 4 விதியை பிடிச்சிட்டிங்கன்னா ஜாதகர் என்ன தொழில் செய்கிறார், என்ன வேலை பார்க்குறார், என்ன உத்தியோகத்தில் இருக்கார் கண்டுபிடிச்சிடலாம், மிக துல்லியமாக வரும். அடுத்து இப்போ ஐயா போட்டார் பார்த்தீங்களா, ஒரு 3 ஜாதகம் போட்டார் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி 3 ஜாதகம் போட்டார் இல்லைங்களா. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும்னு அடிக்கடி ஒரு விதி சொல்லுவேன். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மீனம்.
இந்த 6 லக்னத்துக்கு கண்ணை மூடிட்டு எழுதி கொடுத்துருங்க, திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும். எந்த கிரகம் எங்கே வேணாலும் கிட்டும். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மீனம். நீங்கள் கிரகத்தையே பார்க்க தேவையில்ல, முதல்ல போய் பரிகாரம் பண்ணிங்க. முதல் திருமணம் பரிகாரம் பண்ணலாம், முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகும். 100% ஒத்து வரும் இந்த விதி, இந்த 6 லக்னத்துக்கு மட்டும். சரிங்க. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பேர் கூட நம்ம பழகிறோம், பயணம் பண்ணுறோம், பல பேரை நம்ம சந்திக்கிறோம். அந்த வகையில் நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு முன்பின் தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள், ஏன்னா அப்படின்னு பார்க்கும்போது அனைவரோடுமே நம்ம பழகி பயணம் பண்ணிட்டு வரோம். அப்படி பயணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு சிலரை பார்க்கும்போது மட்டும் அவர்கள் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அவர் கூட பழகணும், அவர் கூட பேசணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு நமக்கு வரும், அல்லது அவர்களுக்கும் நம் மீது வரலாம். அப்போ இதுக்கு ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தம்? அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வரும், கோபம் வரும். இன்னும் ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா தெய்வாம்சம் பொருந்திய நபர்களாக தெரிவார்கள் நமது கண்ணுக்கு. அவர்களை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் மனதில் தோன்றும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் என்னங்க விஷயம் இருக்குது, என்னங்க விதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த ஈர்ப்பு வரக்கூடிய விதிகள். முதல்ல எண்ண ஓட்டம்னாலே சந்திரன் தான். அந்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அந்த ஈர்ப்பு, நட்பு, நல்லுறவு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 7-11 உள்ள ராசி நபர்களை பார்த்தால் கண்டிப்பாக ஈர்ப்பு வரும், ஒரு அக்கறை வரும், ஒரு அன்பு வரும். உங்களுடைய ராசிக்கு அவர்களுடைய ராசி 7-11 இருந்தால் இவர்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார்கள், நல்ல நட்பாக இருப்பார்கள், நல்ல உறவாக இருப்பார்கள். அடுத்து இந்த வெறுப்பு வர்றது, சும்மாவே இருக்க மாட்டாங்க, சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மேலே பழிச்சொல் போடுவாங்க, நம்ம பேரை கெட்ட பேர் ஆகிட்டே இருப்பாங்க. பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா நம்மளை அடிக்கடி சீண்டி பார்ப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியாக வரக்கூடிய நபர்கள். இது எல்லாத்துக்குமே சந்திரன் தான் காரணம். ஏன்னா ஒருத்தர் மேலே விருப்பம் வருது, இன்னொருத்தர் மேலே வெறுப்பு வருது. ஏன் இந்த மனநிலையில் மாற்றம்? அப்போ மனோகாரகன் சந்திரன். உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் வரக்கூடிய ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பார்கள், உங்கள் மீது பழிச்சொல்லை போடுவார்கள், உங்களை மட்டம் தட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய போனாலும் அதற்கு தடை போடுவார்கள், இப்படி சீண்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க ராசிக்கு 8 இருப்பீங்க, உங்கள் ராசிக்கு அவங்க 6 தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ராசிக்கு நீங்கள் 8 இருப்பீங்க. இப்போ இந்த 8ஆம் இடம் என்பது என்ன ஆகுன்னா ஒரே அடி தான், அடித்த மறுபடியும் வாய் பேசக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் என்பது நடு ரோட்டில் நிற்க வச்சு அசிங்க அவமானப்படுத்திடும். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நானும் அப்படி ஒரு நபரை வந்து சந்தித்தேன், நானும் அப்படி தான் செஞ்சேன். இது ராசி மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேணாம், லக்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ராசி மட்டும்தான் 3-7-11 வரணுமா, இல்லை 6-8-12 லக்னமும் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இது அடிக்கடி வந்து என்னை வந்து ஒருத்தர் தொல்லை கொடுத்துட்டே இருந்தார். அவரும் ஒரு ஜோதிடர் தான். அடிக்கடி என்ன வந்து நான் போய் ஒரு பேச போகிற தலைப்பில் குறுக்க பூந்து பேசுவார், அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே இருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், வசமாக போர்டில் போட்டு ஜாதகத்தை போட்டு பிடிச்சிட்டேன். வாழப்பாடியில் ரிஷப லக்னம் சுக்கர பூத்தி 3 நின்று ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பலன் சொல்லி ஆகணும். பிடிச்ச உடனே பலன் சொல்ல முடியாமல் தடுமாற்றம் ஏற்பட்டது அவருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் என்பது சீண்டி தான் பார்க்கும்.
உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியாக வரக்கூடிய நபர் உங்களை சீண்டி தான் பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாக, அது ராசியாக அல்லது லக்னமாக இருக்கலாம், 8வது ராசியாக வரக்கூடிய நபர் உங்களை அசிங்கப்படுத்தி விடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ராசிக்கு யாரெல்லாம் 8வது ராசியாக வராங்களோ அந்த நபர்களிடம், நண்பர்களிடம், உறவுகளிடம் சற்று விலகி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6வது ராசியாக இருந்தால் பரவாயில்ல, எதிரி, நாம் அவன் சீண்டி தான் பார்க்க முடியும். நாம் வந்து ஒரே அடி அடிச்சிடலாம், மறுபடியும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அந்தமாரி ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது, எந்த ராசியினரால் நமக்கு முன்னேற்றம், பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கும்? உங்களுடைய ராசியிலிருந்து 1, 5, 9 இந்த ராசி நபர்கள் உங்களுடைய உறவினராக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு பெயரும் புகழும் மதிப்பு மரியாதை இது அத்தனையும் கிடைக்கும். உங்களை முன்னேற்றுவதில் அவர்களுக்கு அதிக பங்கு இருக்கும். எனக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்போ யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது. கடுமையான பிரச்சனையிலிருந்து எங்கள் குருநாதர்கிட்ட வந்து சேர்ந்தேன். அவரும் ரிஷப லக்னம் தான், நானும் ரிஷப லக்னம் தான். அவர் வந்து விருச்சிக ராசி, நான் வந்து மீன ராசி. அப்போ லக்னமும் ஒன்றாக வருது, ராசியும் 5, 9 வருது. உண்மையிலே என்னை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஐயா மட்டும்தான். எனக்கு வேறு எந்த குருநாதரும் கிடையாது. ஒரே குருநாதர் தான் படித்தேன், இன்னமும் அவர் கூட தான் இருக்குது. வேறு எந்த குருநாதரும் எனக்கு கிடையாது. நான் ஆரம்பத்தில் நான் ஒரு டிராக்டர் மெக்கானிக், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் தான் இவர் ஐயாட்ட வந்து சேர்ந்தேன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 1, 5, 9 இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள், நீங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, உறவு முறையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நீங்கள் பழகும் போது, கூட்டு வச்சுக்கும் போது, அது நீ கூட்டு தொழிலாக கூட செய்யலாம், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள். உங்களுக்காக அவங்க வந்து உழைப்பாங்க. இப்போ இது போன்ற ராசி அன்பர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்ட 6, 8 ராசியாக வரக்கூடிய அன்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 7, 11 ராசியாக வருதா கண்டிப்பாக உங்களோட நட்பு உறவு வச்சுக்குவாங்க. 7, 11 அது வந்து காதலை குறிக்கும், விருப்பத்தை குறிக்கும். இதே போல தான் நீங்கள் திருமணத்துக்கு எடுத்துக்கலாம். திருமணத்தில் ராசி பொருத்தம் பார்த்துருப்பீங்களே, 6, 8 வந்தால் பொருத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. ஐயா பார்க்குறீங்களா? திருமண பொருத்தத்தில் ராசி 6, 8 வந்தால் ராசி பொருத்தம் இல்லை, சஷ்டாஷ்டக தோஷம். அதுக்கு விதி விலக்கு தெரியுங்களா? விதி விலக்கு உண்டு தெரியுங்களா? மேஷ ராசி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கன்னி ராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சேர்க்கக்கூடாது. மேஷம் கன்னியை சேர்க்கக்கூடாது. செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை, ராசி அதிபதியும் பகை, ராசியும் 6, 8. ஆனால் மேஷத்தையும் விருச்சிகத்தையும் சேர்க்கலாம். ஒரே கிரகத்தினுடைய ராசி சேர்க்கலாம். அதேபோல் ரிஷபத்துக்கும் துலாம் ராசியும் இணைக்கலாம். ஆண் பெண், ஆமாம், ரிஷபத்தையும் துலா ராசியும் இணைக்கலாம். ஆனால் ரிஷபத்தையும் தனுசையும் இணைக்க முடியாது. தேவகுரு அசுரகுரு, தேவகுரு அசுரகுரு என்ற அணியில் அணி மாறி வரும். அதனால் அந்த தனுசு ராசியும் ரிஷப ராசியும் இணைக்க முடியாது, இணைக்கக்கூடாது. அதேபோல் மிதுன ராசி, மிதுன ராசிக்கு விருச்சிக ராசிக்கும் அந்த ராசி பொருத்தம் ஒத்து வராது, பகை. அதனால் இதை இணைக்க முடியாது. ஆனால் மகர ராசியை இணைக்கலாம். சனியும் புதனும் நட்பு கிரகம், அவங்க 2 பேரும் ஒரே அணியில் தான் வருவாங்க, அசுரகுரு அணியில் வருவாங்க. தேவகுரு அணி அசுரகுரு அணி இருக்குது தெரியுங்களா? சனி புதன் சுக்கிரன் 3 பேரும் அசுரகுரு அணியில் தான் வருவாங்க. அதனால் சனிக்கும் புதனுக்கும் நட்பு, மகரத்தையும் மிதுனத்தையும் இணைக்கலாம். அடுத்து கடகராசி, கடகராசியும் தனுசு ராசியும் இணைக்கலாம். இவங்க 2 பேரும் ஒரே அணியில் வருவாங்க. ஆமாம், தேவகுரு அணியில் வருவாங்க. அதனால் இது 2 கிரகமும் நட்பு கிரகம்.
அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு. கடகராசியும் தனுசு ராசியும் திருமண பொருத்தத்தில் இணைக்கலாம். ஆனால் கும்பராசியும் கடகராசியும் இணைக்க முடியாது. பகை. ஒன்று அசுரகுருவில் நிற்கும், இன்னொன்று தேவகுருவில் நிற்கும். இது திருமண வாழ்க்கையில் பின்னாடி சிக்கல்களை கொடுத்துரும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசியும் மீனராசியும் இணைக்கலாம், ரெண்டுமே தேவகுரு. ஆனால் மகர ராசியும் சிம்ம ராசியும் இணைக்க முடியாது. சனியும் சூரியனும் பகை. அடுத்து கன்னி, ஏற்கனவே சொல்லிட்டு இல்லையா, கன்னி மேஷம் இணைக்க முடியாது. ஆனால் கன்னியும் கும்பத்தையும் இணைக்கலாம். கன்னியும் கும்பத்தையும் இணைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக பார்த்து, இந்த விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது, இதை நீங்கள் பார்த்து திருமண பொருத்தத்தில் இணைச்சிக்கிங்க. அதே போல் தான் அந்த ராசியை போல தான் லக்னமும். நட்பு கிரகத்தினுடைய வீடுகளாக இருந்தால் கண்டிப்பாக இணைக்கலாம், அல்லது பகை கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக இணைக்க வேண்டாம். அதே போல் லக்னாதிபதி, ஒரு ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலும் லக்னாதிபதி 6 கட்ட நிற்கக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற வீட்டிலிருந்து பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி 6 கட்டாக இருந்தால் இணைக்காதீங்க. ஆனால் ஒரே கிரகமாக இருந்தால் இணைக்கலாம். இவருடைய லக்னாதிபதி சுக்கிரன், அவருடைய லக்னாதிபதி சுக்கிரன், 6 கட்டாக தான் இணைக்கலாம். ஒரே கிரகமாக தான் இணைக்கலாம். ஆனால் அந்த கிரகம் மாறி வருது, 6 கட்டாக வருது அப்படின்னா இணைக்க முடியாது. இணைத்தால் பிரிவினை உண்டாக்கும். இது கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்க. அடுத்தது ஜோதிடர்களுக்கு மிக மிக முக்கியமான கிரகம் 2 கிரகம். நீங்கள் ஜெயிக்கணும், ஜோதிடத்தில் ஜெயிக்கணும், முன்னேறணும் அப்படின்னா குருவும் புதனும் தெளிவாக இருந்துட்டால் போதும், பலமாக இருந்துட்டால் போதும். குருவும் புதனும் சேர்க்கை பெற்று இருக்க வேண்டும், அல்லது திரிகோணத்தில் ஒருவருக்கு ஒருவர் திரிகோணத்தில் இருக்க வேண்டும், அல்லது சமசப்தமமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்துட்டால் ஜோதிடத்தில் நீங்கள் உச்சத்தை தொட முடியும். இந்த குரு என்பது அறிவாளி, புதன் என்பது புத்திசாலி. இந்த அறிவாளித்தனத்தை வச்சு வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு குரு உதவி பண்ணுவார். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு புதனுடைய புத்திசாலித்தனம் வேண்டும். ஏன்னா இந்த 2 கிரகமும் ஒன்றா சேர்ந்தாலோ, சமசப்தமாக இருந்தாலோ, திரிகோணங்களில் இருந்தாலோ நடக்கக்கூடிய பலன்களை, அதாவது வருமுன் அறியும் சக்தி அந்த ஜோதிடருக்கு கிடைச்சிடும். ஒரு பலன் நடக்குதுன்னா முன்கூட்டி சொல்லிடுவாங்க. அப்போ ஜோதிடர்களாகிய நமக்கு குருவும் புதனும் பலம் பெற வேண்டும், அல்லது திரிகோணங்களில் இருக்க வேண்டும், அல்லது சமசப்தமாக இருந்தால் ஜோதிடர்கள் நல்ல ஒரு உச்ச நிலைக்கு போக முடியும். ஐயா, இந்த காரகோ பவனாஸ்தியில் விதிவிலக்கு இருக்குது தெரியுமா? காரகோ பவனாஸ்தி படிச்சிருப்பீங்க, அதுக்கு விதிவிலக்கு தெரியுங்களா? டைம் இருக்கா, பேசலாமா? காரகோ பவனாஸ்திக்கு விதிவிலக்கு உண்டு. ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சுக்கிரன் 7ல் இருந்தால் காரகோ பவனாஸ்தி தாரதோஷம், திருமணத்துக்கு பெயராகணும். இதுக்கு லக்ன அடிப்படையில் தான் நீங்கள் எடுக்கணும். எத்தனை கிரகத்துக்கு காரக பவனாஸ்தி கொடுத்துக்கிறாங்க? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி. இந்த கிரகத்துக்கு தான் காரக பவனாஸ்தி. புதனுக்கு கூட அதிகமாக கொடுக்கல. காரக பவனாஸ்தி புதனுக்கு கொடுக்கல. முதல்ல சூரியனை பார்த்துருமா? மேஷ லக்கணம், சூரியன் 9ல் இருக்கலாம். சூரியன் தந்தை ஸ்தானத்தில் மேஷ லக்கணத்துக்கு இருக்கலாம், ரிஷப லக்கணத்துக்கு இருக்கலாம், மிதுன லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது, கடக லக்கணத்துக்கு இருக்கலாம். இதெல்லாம் விதிவிலக்கு. சிம்ம லக்கணத்துக்கு இருக்கலாம், கன்னி லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது, துலா லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது. அடுத்து தனுசு லக்கணத்துக்கு இருக்கலாம், மகர லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது, கும்ப லக்கணத்துக்கு இருக்கலாம், மீன லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது. இந்த லக்கணங்கள்லாம் விதிவிலக்கு உண்டு. மேஷ லக்கணத்துக்கு விதிவிலக்கு உண்டு, ரிஷபத்துக்கு விதிவிலக்கு உண்டு, அடுத்து கடகத்துக்கு விதிவிலக்கு உண்டு, சிம்மத்துக்கு விதிவிலக்கு உண்டு, விருச்சிகத்துக்கு விதிவிலக்கு உண்டு, தனுசுக்கு விதிவிலக்கு உண்டு, கும்பம்
இந்த லக்னத்துக்கெல்லாம் சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கலாம். இதை பேசுகிற இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்கும். சரிங்கய்யா, வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் தன்னுடைய ஜோதிட ரகசியங்களை கற்றறிந்த அனுபவ ரகசியங்களை சொல்லித்தந்த திரு வெள்ளையன் ஐயா அவர்களுக்கு ஏழுமலை ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள்.